க்ரீம் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல பாஸ்தாவை நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் பட்டரை போட்டு பட்டர் லேசாக மெல்ட் ஆனதும் கொஞ்சமாக பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி அதை போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டு லேசாக வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதும் கேரட்டும் கேப்சிகம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு காயையும் நல்லா வதக்கி விட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டு ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு மைதா மாவு கலர் சேஞ்ச் ஆகிற முடியும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வதக்கி வச்சுருந்த காயும் வேக வச்சுருந்த பாஸ்தாவையும் போட்டுடலாம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆர்கானோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு துளசியில் இருந்த துளசியிலையும் போட்டு கொஞ்சமாக மிளகு பொடி தேவையான அளவு உப்பு போட்டு கடைசியில் சீஸ் போட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு எடுத்தீங்கன்னா சூப்பராக க்ரீம் பாஸ்தா ரெடி ஆயிரும். இதில் துளசியில் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.